வணக்கம் நண்பர்களே, வாங்க. வணக்கம். நம்ம தொட்டி சைஸ்லாம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் நம்மக்கிட்ட அப்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சைஸு தொட்டி நீங்கள் விதை போடுறீங்க, பயிர் வைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இது சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12க்கு 12ங்க. இது இந்த தொட்டி எல்லாமே 12க்கு 12 தொட்டிங்க. பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகா செடி வைக்கும்போது 2 செடி வைக்கலாங்க. கத்திரிக்காய் வச்சிங்கன்னா 1 தாங்க வைக்கலாம் இந்த சைஸ் செடிக்கு. அதே மாதிரி தக்காளி நட்டிங்கனாலும் தக்காளி 2 செடி வைக்கலாங்க. வண்டை வச்சோம்னா நம்ம வண்டையும் வைக்கலாம், ஒரு வண்டை வைக்கலாம். ஏன்னா வண்டை செடி வந்து பார்த்திங்கன்னா இலை பெருசு, அதனால் ஒரு செடி வச்சா போதும் இந்த சைஸுக்கு. பாருங்க, அடுத்த சைஸு காமிக்கிறேன் உங்களுக்கு. சைஸு பாருங்கள், இது வந்து 24க்கு 12ங்க சைஸு. ஹைட்டு 12, 24 அகலம். இது பாருங்கள், இந்த தொட்டி வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா வண்டை வைக்கிறதுனாலும் 3 செடி வைக்கலாங்க இதில். அதே மாதிரி கீரை விதைக்கிறதுக்கு இது நல்ல சைஸான தொட்டிங்க. கீரை விதைச்சிக்கலாம். 24 தொட்டி தாங்க இதுவும். பாருங்க, கீரை போட்டு இது நம்ம வந்து விதைக்க விட்ருக்கோம். இதுலேயும் கீரை போட்டு அறுவடை பண்ணியாச்சு. அறுவடை பண்ணி மறுபடியும் அப்படியே தொழுத்தது விட்டாச்சு விதைக்கு. இந்த செடியும் பார்த்தீங்கன்னா 24க்கு 12 தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 செடி வச்சுருக்குங்க. நல்லா வைக்கலாம். ஏன்னா இது வந்து தொட்டி கொஞ்சம் அகலமான தொட்டி. இது சைஸும் வைக்கலாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து 12க்கு 15ங்க. இது சைஸ் பாருங்கள். இந்த செடியெலாம் ஒரு செடி தாங்க வைக்க முடியும் இந்த மாதிரி தொட்டிலாம். இங்கே பாருங்கள், இந்த சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12க்கு 15ங்க. பாருங்கள் என்ன சைஸில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 செடி வைக்கலாங்க. தக்காளி, கத்திரிக்காய் அந்த மாதிரி இருந்தால் 2 செடி வைக்கலாங்க. வண்டையும் 2 வைக்கலாம் இதில். பாருங்கள், இந்த செடிங்க எல்லாமே அது மாதிரி 2 செடி தாங்க இருக்கும். எல்லா கத்திரிக்காயெல்லாம் 2 செடி தான் இருக்கும். எல்லாம் ஒரே சேம் சைஸ் தொட்டி தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது கூட எல்லாமே சேம் சைஸ் தான். அது அந்த சைஸ் தாங்க நிறைய இருக்கும். ஏன்னா 2 செடி வைக்க சௌகரியமாக இருக்குது அந்த செடிக்கு தான். இந்த தொட்டிலாம் பாருங்கள், நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்கினது தாங்க. அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினது. இது தொட்டி வந்து நல்லா மக்கவும் இல்லை, நல்லாவும் இருக்குதுங்க. ரொம்ப தரமான குவாலிட்டி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாவும் இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் பண்ணி விட்றேன். நீங்கள் வாங்கி பயனாடிங்க. பாருங்கள், இந்த 4 தொட்டி பார்த்தீங்கன்னா 18க்கு 18ங்க சைஸு. இது வந்து பாருங்கன்னா இந்த மாதிரி பழ மரங்கள்லாம் வளர்க்கலாங்க. இது பாருங்கள், இது வந்து கொய்யா மரம் வச்சுருக்கோம். இது வந்து 3 ரகமான ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. இது ஒரு ரகம், இது ஒரு ரகம், இது ஒரு ரகம் வச்சுருக்கோம். 3ம் தனித்தனி ரகம். ஏன்னா இது வந்து செடி கொஞ்சம் களைச்சி வரும். நிறைய வரும்போது நம்ம கரெக்டாக இருக்குன்றதுக்காக 2 செடி தாங்க வச்சுருக்கோம். இந்த மாதிரி தொட்டிக்கு இது கரெக்டான பயிருங்க. இந்த மாதிரி தொட்டிலாம் நீங்கள் வைக்கணும்னா இதுவும் அமேசானில் வாங்கினது தாங்க. எல்லாம் தொட்டிலாம் தரமாக இருக்குதுங்க. ஒன்றும் மக்கிலாம் போகாது. நமக்கு லாங் லைஃப் தருங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் லிங்க்கு இது பண்ணுறோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த பழ செடிங்களுக்குன்னே இந்த தொட்டி வாங்கினதுங்க. ரொம்ப பெருசு. இது வந்து 24க்கு 24 தொட்டிங்க. இது பாருங்கள், இது எல்லாமே பழ செடி தாங்க. இது பாருங்கள், இதுலேயும் பிஞ்சிலாம் வச்சுருக்கு. பூ வைக்கிற டைம் ஆயிடுச்சுங்க. அது பாருங்கள், இந்த தொட்டி எல்லாமே அது மாதிரி சேம் தொட்டி தாங்க. 2, 4, 6 தொட்டி வச்சுருக்குங்க. இதில் இந்த மாதிரி பழ செடி வச்சுட்டு இடையில் இருக்கிற கேப்பில் இந்த மாதிரி தக்காளி, கீரை இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இந்த தொட்டி ஒரு மரம் தான் பயன்படுமான்றதெல்லாம் கிடையாதுங்க. எத்தனை செடி வேணாலும் நம்ம இதில் வச்சுக்கலாம். பாருங்கள், கீரைலாம் பாருங்கள். இப்போ மணத்தக்காளி கீரை அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. எல்லாமே களைச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு பயிர் வச்சாலும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் அறுவடை தாங்க. இதெல்லாம் கீரை 2 அறுவடை 3 அறுவடை அறுத்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்க, இதுலேயும் வந்து ஒரு வண்டை வச்சுருக்குங்க. அதுவும் 24க்கு 24 தொட்டி தான். இதில் பாருங்கள், தக்காளி வச்சுருக்கோம், பொடி தக்காளி. நல்லா இப்போ தாங்க அதுவும் பூ வச்சு நல்லா இது பண்ணுது. இதெல்லாம் பழ செடி தாங்க. பழங்க, சரி பழம் பாருங்கள் என்ன மாதிரி நல்லா இலைன்னு வருதுங்க. இன்னொரு 6 மாதத்தில் பிஞ்சு வச்சுருங்க அது. இது பாருங்கள், இந்த தொட்டி வந்து 24க்கு 12ங்க சைஸு. இது யானைத்தந்த வண்டைங்க. இது யானைத்தந்த வண்டை வந்து பாருங்கள், இதை பாருங்கள், பூ பிஞ்சு வச்சிருச்சு. பிஞ்சியே அவ்வளோதாங்க வரும். காய் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அடி 3/4 அடி 9 இன்ச்சு நீட்டுக்கு காய் வந்துடுங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா 3 செடி வச்சுருக்கோம் நாங்கள். இந்த சைஸ் தொட்டிக்கு 3 செடி நடலாங்க. இதுக்கு பாருங்கள், இதுவும் தொட்டிலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டையும் போட்டிருக்கோம், தக்காளியும் போட்டிருக்கோம், இது செடியும் வச்சுருக்குங்க. அது எல்லாத்துக்குமே நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சைஸ் தொட்டிலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு செடி மட்டும் கிடையாதுங்க, பல தொட்டி செடி வைக்கலாம், நிறைய வச்சுக்கலாம். இது ஒரு நல்லா தழுத்து வருதுங்க செடி. இப்போ தான் துளிர் விடுது. நல்லாவும் செடிங்கள்லாம் நல்ல பதத்தில் இருக்குது.
வெயில் மட்டும் தண்ணி காயாமல் தண்ணி ஊற்றிக்கினே இருங்க, மறந்துடாதீங்க. தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 வேளையும் ஊற்றுங்க, காலையிலையும் ஊற்றணும், சாயங்காலம் ஊற்றணும். 2 வேளையும் ஊற்றினா தான் தண்ணி செடி வந்து நல்லா இருக்குங்க. வாங்க பாருங்கள், நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடி எல்லாமே உங்களுக்கு எல்லா சைஸ் தொட்டி சொல்லியாச்சு. இந்த மாதிரி தொட்டி தாங்க நாங்கள் பயன்படுத்துகிறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி தொட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் எல்லா தொட்டியினுடைய லிங்க்கை உங்களுக்கு அனுப்பி விட்றேங்க. நீங்கள் வாங்கி பயன்படுங்க. உங்களுக்கு என்ன லிங்க் வேணுனாலும் எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மறுபடியும் இது பண்ணுறேங்க. பார்ப்போங்க. வணக்கம் நண்பர்களே, சந்திப்போம்.